வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது எனக்கு சேமிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியுது. நானும் சேமிக்க தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த மாதிரி நான் தொடங்குறது, என்னோட முதல் படியை சேவிங்ஸில் எப்படி எடுத்து வைக்கிறது, நான் என்னெல்லாம் பண்ணால் என்னால் பணத்தை சேமிக்க முடியும், இந்த மாதிரி சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தும் அதை எப்படி தொடங்கணும், எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த மாதிரி சேமிக்கவே தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கான 8 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே சேமிப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த வகையான சம்பளம் வாங்கினாலும் நம்ம கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும். எதுக்காக அப்படின்னா, எப்போவுமே நம்ம உடம்பு சக்தியோட நம்மளால் வருமானம் வந்துக்கிட்டே அந்த மாதிரி நம்ம லைஃப் இருந்துகிட்டே இருக்காது. ஒரு டைமில் நமக்கு எமர்ஜென்சி வரும், திடீர்னு பண தேவை வரும். ஒரு டைமில் நம்ம குழந்தைங்களுக்கான படிப்பு, குழந்தைங்களுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் நம்மளோட ரிட்டையர்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் அந்த டைம் நம்ம உடம்புல தெம்பு இருக்காது. அப்போது நம்ம சின்ன வயசில் நம்ம எந்த அளவுக்கு சேமிப்பு பண்ணியிருக்கோமோ அந்த சேமிப்பு தான் நம்மளோட எதிர்காலத்தில் நமக்கு கை கொடுக்கும். அதனால கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சேமிப்பு பண்ணணும். நம்ம சேனலில் பண சேமிப்பு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பண முதலீடு, அப்புறம் மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் சேலஞ்சஸ், இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, முதல் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலே நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட செலவுகளை நம்ம நோட் பண்ணி வைக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடிய செலவுகளை நம்ம ஒரு நோட் புக்லேயோ இல்லைனா ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு மொபைல் ஆப்லேயோ நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம செலவழிச்சிருக்கோம், எவ்வளோ செலவழிச்சிருக்கோம். நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்கு கண்டிப்பாக செலவழிச்சு தான் ஆகணும். அப்போ அதுக்குள்ள செலவெல்லாம் நம்ம விட்டுறலாம். அது போக நம்மளோட ஆசைகள், நம்ம வீண் செலவு பண்ணுறது, நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்து நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட சம்பளத்துலேருந்து எவ்வளோ அமௌண்ட் இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளுக்கு போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அந்த தப்பை நம்ம அடுத்த மாதம் பண்ணாமல் இருப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் மாதங்கள் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே கண்கூடாக தெரியும் எந்த அளவுக்கு உங்களோட பண சேமிப்பு அதிகமாகுது அப்படின்னு. அதனால கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்மளோட செலவுகளை நோட் பண்ணி வைக்கணும். சரி, ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வருமானம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு பட்ஜெட் போடணும். அதாவது நம்மளுக்கு ஒரு வருமானம் 20,000 வருதுன்னா நம்ம டெய்லி எதுக்கோ அப்படியே செலவழிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஒரு லிமிட் வைக்கணும் எல்லாத்துக்குமே. இப்போது மளிகைக்குன்னா இவ்வளோ, காய்கறிக்குன்னா இவ்வளோ, நான்வெஜ்ஜுக்குன்னா இவ்வளோ, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பட்ஜெட் வச்சாதான் நம்ம அந்த லிமிட்டை தாண்டி நம்ம போகாமல் இருப்போம். இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் போடும்போது நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வருமானம் வந்த உடனே ஒரு பகுதியை சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்கணும். நான் முந்தைய வீடியோகளெல்லாம் சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம வருமானம் வந்தோடனே அதில் ஒரு 10% ஃபஸ்ட்டு சேவிங்ஸாக எடுத்து வச்சிடணும். அது போக மிச்சம் இருக்க காசை தான் நம்ம பட்ஜெட் போடணும். ஒவ்வொன்றுக்கும் அலோகேட் பண்ணி அந்த லிமிட்டுக்குள்ளே செலவழிக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதாவது தேவையில்லாத செலவுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு முந்தைய வீடியோவில் வீண் செலவுகளை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த தேவையில்லாத செலவுகளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்மளோட செலவுகளை மாதம் நம்ம குறித்து வச்சோம் அப்படின்னா அடுத்த மாதம் நம்ம அதை செக் பண்ணும்போது இதெல்லாம் தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துட்டாலே நம்மளால நிறைய பணத்தை சேமிக்க முடியும். அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கோ நமக்கோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த 30 டே ரூல் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுவுமே நான் முந்தைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா உடனே போய் வாங்காமல் ஒரு 30 நாள் நம்ம வெயிட் பண்ணி அந்த பொருள் நமக்கு உண்மையாக தேவையா, இந்த 30 நாட்களும் நான் அதை யூஸ் பண்ணியிருப்பேனா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கணும். அந்த டைம்லேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும் அது தேவையா அல்லது சும்மா நம்மளோட ஆசைக்காக தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சோமா அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நம்ம 30 டே ரூல் ஃபாலோ பண்ணாலே நம்ம தேவையில்லாத பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு காசை செலவழிக்க மாட்டோம்.
அடுத்தது 5வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வருமானம் வந்த உடனே ஒரு 10% எடுத்து சேவ் பண்ண போகிறோம். அது கூடவே வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம ஏதாவது ஒரு சேவிங் கோல் வந்து வைக்கணும். சரி, இந்த மாதம் நான் ஒரு 2000 ரூபாய் சேமிப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் நான் வந்து ஒரு 500 மில்லிகிராம் கோல்டு வாங்குவேன். அதுக்கடுத்த மாதம் வந்து எனக்கு வந்து ஒரு 3000 ரூபாய் வந்து என்னோட சில்லற காசு மூலமாக சேர்ப்பேன். இந்த மாதிரி நம்மளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன கோலாக வச்சு அதை வந்து ரீச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பணம் சேமிக்க ஆரம்பிக்கணும். அப்போது நம்மளால் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மோட்டிவேஷனோட சேமிப்பை தொடங்க முடியும். 6வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம தேவைகளுக்கும் ஆசைகளுக்குமான வந்து வித்தியாசம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்காக மளிகை பொருட்களை போய் கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப கஞ்சத்தனம் பார்க்கக்கூடாது. ஏன்னா அது வந்து நமக்கு அத்தியாவசியமானது, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம உயிர் வாழணும்னா. அப்போது அதில் வந்து நம்ம கஞ்சத்தனம் பண்ணாமல் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து வாங்கணும். இது வந்து தேவை. அதே நேரம் நான் வாரம் வெளியில் போய் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும், அந்த ஹோட்டலில் வந்து நான் ட்ரை பண்ணணும், அங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கும்னு இந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்க, அந்த மாதிரி நான் கண்டிப்பாக வாரம் ஒரு தடவை வெளியில் போய் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து அத்தியாவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து நம்மளோட ஆசை தான். அப்படி போய் சாப்பிடாம நம்ம வீட்டிலே வந்து நல்லா டேஸ்ட்டாக குக் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம தேவைக்கும் ஆசைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நம்மளோட மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். நம்ம தேவையில்லாத ஆசைகளுக்கு இடம் கொடுத்து பணத்தை வந்து வீணடிக்க மாட்டோம். அடுத்தது 7வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பணத்தை சேமிக்கிறோம் அப்படின்னா வந்து அதை சேமிச்சுட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பணத்தை சேமித்து நான் உண்டியல்லையே சேமிச்சுட்டே வரேன், அதுவே எனக்கு வாழ்க்கை முழுக்க போதுன்னா அது கண்டிப்பாக தவறு. ஏன்னா வந்து பணம் வளரவே வளராது. நமக்கு இன்ஃப்ளேஷன் வளர்ந்துட்டே தான் இருக்கும், விலைவாசி கூடிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளோட பணம் வந்து அதே விலையிலே இருக்கும். அதனால நமக்கு வந்து தேவையில்லாத லாஸ் தான் வரும். சரி, அதே நேரத்தில் வந்து நான் எல்லா பணத்தையும் கொண்டு போய் FDயில் போடுறேன் அப்படின்னு போட்டாலும் நமக்கு வந்து அதில் ரிஸ்கே இல்லாத ஒரு இதனால நமக்கு வட்டியும் கம்மியாக தான் வரும், பணம் அந்த அளவுக்கு உயராது. அதே நேரத்தில் சரி நான் இப்போ எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன், அதில் நல்லா எனக்கு க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் பண்ணக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ பணத்தை FDயில் போடணும், RDயில் போடணும், ஸ்டாக்ஸில் போடணும், கோல்டில் போடணும், அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதோட நாலேஜை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த மாதிரி பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். கடைசியாக 8வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பணத்தை எடுத்து கொண்டு போய் பேங்க்கில் போடணும் அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு அப்படியே வந்து மேனுவலாகவே வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்போது வந்து அந்த பணத்தை வந்து நம்ம செலவழிக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, இந்த மாதம் நம்ம செலவழிச்சிருவோம், அடுத்த மாதம் நம்ம வந்து அதை சேவ் பண்ணுவோம் அப்படின்னு தான் நம்ம மனசு தோணும். அதுக்கு தான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா சேமிப்பை வந்து ஆட்டோமேட் பண்ணணும். இப்போது நம்ம வருமானம் வந்த உடனே வந்து அந்த பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக RDக்கு போகிறதோ அல்லது ஒரு SIPக்கு போகிறதோ இந்த மாதிரி நம்ம ஆட்டோமேட் பண்ணி வச்சுட்டோம் பேங்க்கில் அப்படின்னா நமக்கு வருமானம் வந்தவுடனே நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அது இமீடியட்டாக அது வந்து சேமிப்பாக அது வந்து மாறிடும். அப்போ நம்ம கைக்கு வந்து அந்த பணம் வராது, அதனால அது செலவழியும் செய்யாது. இப்போது இந்த வீடியோவில் சேமிப்பை தொடங்கவே முடியலை, எப்படி தொடங்குறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான 8 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.